அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் உடலில் ஏற்படக்கூடிய மூல நோய், அதாவது பைல்ஸ்னு சொல்லுவோம். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த பைல்ஸ் ஆனப்பட்டது கொஞ்சம் வெளியே வரும். அதில் உள்மூலம்னு இருக்குது, வெளிமூலம் இருக்குது, ரத்த மூலம் இருக்குது. ரத்தமாக ரத்தப்போக்கு வரும். நம்ம வலி இல்லாமல் கூட மூலம் பிளட்டு வெளியே இருங்க. அப்போது மோஷன் போகும்போது அந்த மென்மையான தோல் இருக்கு இல்லைங்களா, நம்ம மலக்குடல், அதை கிழிச்சுக்கிட்டு வரும்போதும் பிளட்டு வெளியேறும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம் உணவு முறைகளில் கட்டுப்பாடு வேணும். புளி, காரம், உப்பு, இது மூன்றையும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி கத்தரிக்காய், கருவாடு, மண்ணில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி பொருள்களை எடுத்துக்கக்கூடாது. அதையெல்லாம் தவிர்த்தோம்னா கொஞ்சம் மூல நோயிலிருந்து குணமாகலாம். ரெண்டாவது, உடல் சூடாக இருக்குது அப்படின்னா நம் குளிர்ச்சியான வெந்தயம் ராத்திரி தண்ணியில் போட்டு காலையில் எந்திரிச்சு குடிக்கிறது, மோர் குடிப்பது, பழைய சோறு, நீராகாரம்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய சோறே இல்லை, எல்லாமே வேறு லோகத்தில் உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும்போது மூலவியாதி வரும். நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பழைய சோறு, நீராகாரம், அதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து வரும்போது கொஞ்சம் அந்த மூலம் வலி குறையா இருக்குங்க. ரெண்டாவது, அதுக்கு சில பயிற்சிகளும் இருக்குது, சரிங்களா? அஸ்வினி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், சரிங்களா? அஸ்வினி முத்ரா அல்லது அஸ்வினி பயிற்சி எப்படி செய்யலாம்னு நம்மளே பார்க்கலாம். இந்த மோஷன் வாய் இருக்குதுங்க இல்லையா, மலக்குடல், அதை இறுக்கி விடுறது. அஸ்வினி முத்ரா அப்படின்னா பாருங்க, இது மலக்குடல், இப்படி இறுக்கி விடுதல். அதுக்கு பேர் தான் அஸ்வினி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம். ஒரு அஸ்வினி முத்ரா ஒரு 10லிருந்து 15 முறை செய்யும்போது கொஞ்சம் அந்த மூல நோயிலிருந்து வலி குறையுங்க. மூச்சை வெளியே விட்டு இறுக்கி விடுதல் அப்படின்னா மூலபந்தா, அந்த பயிற்சியும் ஒரு 10-15 தடவை செய்யலாம். அதே மாதிரி ஒட்டியான பந்தா அப்படின்னா நம் மூச்சை முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வயிற்றை உள்ளே இழுத்து அந்த மாதிரி ஒரு 10-15 முறை செய்யும்போது அந்த மோஷன் வாய், ஆசன வாய் நல்லா வலி குறைந்து தினந்தோறும் செய்யும்போது அதிலிருந்து விடுபடலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது நம் உடல் உஷ்ணத்தால் வரும், சிலருக்கு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதாலேயும் வரும். அதெல்லாம் தவிர்க்கணுங்க. நம்ம நார்ச்சத்துள்ள பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்துள்ள தானிய உணவுகள், அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு மூல நோய் வராது. அதே மாதிரி பழங்களில் பப்பாளி, பைனாப்பிள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாம்பாரில், இப்போ காய்கறிகளில் சாம்பாரில் முள்ளங்கி, அந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், வெள்ளரிக்காய் ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸ், அந்த மாதிரி பல வகைகளும் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் எடுத்து வரும்போது நம் குடல் சூடு தணிந்து
பிளட்டு வந்தாலும் சரி, அந்த மூலம் அப்படிங்கிறது ஆசன வாயை விட்டு வெளியே வரும் இல்லைங்களா, அது தன்னால் உள்ளே போகுங்க. இதுக்கு தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து நம் ஆரோக்கியத்தை கேடுபடுத்த வேண்டாங்க. நம்ம உணவுகள்லையே நிறையா வைத்தியங்களை நம்மளே செஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் வரும்போது நம் உடல் மூல நோயிலிருந்து பாதுகாத்து நம் உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவுகிறது. அந்த காலத்தில் பழைய சோறு, நீராகாரம், கம்மங்கூழ், ராகிக்கூழ், பின்ன கேழ்வரகு கூழ், குதிரவாளி, திணை, சாமை, அந்த மாதிரி சிறுதானியங்கள் கூழாக செஞ்சு சாப்பிடுவாங்க. சோளம், கருப்பு கவுனி அரிசி, அந்த மாதிரி இதுலேயும் நம்ம கஞ்சியாக கூழாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம வாய்க்கு ருசியாக இருக்கும்போது ஊறுகாயை தவிர்க்கணும். மூல நோய் உள்ளவர்கள் ஊறுகாயை சாப்பிடும்போது கூடுதல் தான் வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும்போது நல்ல புரோட்டீன் சத்துள்ள சிறுதானியங்கள், நார் சத்துள்ள பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எடுக்கும்போது நம் மூல நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்.